திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில். சென்னையை அடுத்த ஆவடி பகுதியில் கொட்டிய கனமழையால் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, காவல் நிலையம், நேரு பஜார் உள்ளிட்ட இடங்களில் குளம் போல் மழைநீர் தேங்கியது. ஆவடி பகுதியில் கொட்டிய கனமழையால் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதி தீவு போல காட்சியளித்தது. அங்கு வசிக்கும் நிவேதா என்பவருக்கு பிறந்து 20 நாட்களே ஆன கைக்குழந்தை உள்ள நிலையில் அவரது குடும்பத்தினரை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டு உறவினர் வீட்டிற்கு கொண்டு சென்று விட்டனர். கனமழையால் கால்வாய்கள் நிரம்பி மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலைகளில் ஆறு போல் மழைநீர் பெருக்கெடுத்தது. பிரதான சாலைகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியது. வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். வேறு வழியின்றி வாகனங்களை இயக்கியதால் பலரின் வாகனங்கள் பழுதாகி நின்றன. நல்லா முட்டி வரைக்கும் தண்ணி ஃபுல்லா. ரயில்வே ஸ்டேஷன், ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஹவுசிங் போர்டு ஃபுல்லா தண்ணி தான். 2 வீலர், பைக்கு எல்லாம், 4 வீலர் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் போறாங்க. செம்ம மழை இன்னைக்கு. 2015 இந்த மாதிரி அதிகமா தண்ணி வந்தது. அதுக்கு பிறகு 2017 இருந்து இந்த மாதிரி தண்ணி கிடையாது. இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு பிறகு இந்த தண்ணி. ஆல்ரெடி மழைநீர் காவாயெல்லாம் போட்டிருக்காங்க, அதுவும் ரொம்பிதான் போயின்னு இருக்குது தண்ணி. இந்த தண்ணி அங்கிருந்து உடப்படுத்திட்டு தான் வருது. இன்னைக்கு நிறைய பாதிப்பு. இந்த சாலையோர வியாபாரிகள், ஆக்சுவலா நானும் ரோட் கடை தான் வச்சிருக்கேன், எனக்கும் நீங்க நிறைய பாதிப்பு. இன்னைக்கு சாலையோர வியாபாரிகள் மொத்தமா பாதிக்கப்பட்டாங்க. ஹவுசிங் போர்ட்ல நிறைய வண்டி வாகனங்கள் பழுது, 2 வீலர்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டார்ட் ஆகல, தண்ணியில முங்கி நிறைய பேர் போறதுக்கு வழியில ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க. இன்னைக்கு ஆவடி நாங்க 23 வருஷம் ஆகுது. 20 வருஷமா இதே பிரச்சனை தாங்க ஃபேஸ் பண்ணுக்கிறோம். யாரு எந்த அரசியல் வராங்க போறாங்க, எல்லாம் பண்றாங்க, ஆப்போனண்டால் எல்லாமே வராங்க பண்றாங்க போறாங்க. ஆனா எந்த ஒரு இப்பதான் இந்த ரோடு போட்டது இந்த ஏரியால ஒரு 2 மாசம் முன்னாடி. ஆனா எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்ப ஒரு மழை வந்தது, நீங்க என்ன எதிர்பார்ப்பு தெரியல. நீங்க அப்படியே இன்னும் உள்ள போனீங்கன்னா ஹவுசிங் போர்டு ஃபுல்லா ஒரே தண்ணியா தான் இருக்குது. இந்த ரோடு நீங்க அடுத்து ஃபுல்லா அங்க தண்ணியா தான் இருக்குது. என்ன பண்றது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு ஒரு தீர்வு எதுவுமே இல்லையா. அது நாங்க ஆவடியில் 23 வருஷமா இருக்கிற இந்த ஒரு நாங்க வருஷம் அக்டோபர், நவம்பர் ஆனா இந்த மாதிரி ஃபாலோ நாங்க பண்ணுகிறோம். நாங்க ஆவடியில் கனமழையால் காவல் நிலையத்தில் மழை வெள்ளம் புகுந்தது. காவல் நிலையத்தில் வரவேற்பு அறை, கைதிகள் சிறை என அனைத்து அறைகளிலும் மழைநீர் புகுந்தது. காவல் நிலையத்தை சுற்றிலும் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி நின்றதால் பாதுகாப்பு கருதி காவல் நிலையம் பூட்டப்பட்டது. மற்றொரு புறம் மழை வெள்ளத்தை அகற்றும் பணி நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டு மழைக்கும் இதே நிலை நீடிப்பதாக காவலர்கள் வேதனை தெரிவித்தனர். இதேபோல் ஆவடி வீட்டு வசதி வாரிய பகுதியில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையத்திலும் மழைநீர் இடுப்பளவு தேங்கியது. இதனால் தீயணைப்பு வாகனத்தை சாலையிலேயே நிறுத்தி வைத்தனர். கனமழையால் ஆவடி பேருந்து பணிமனையில் 2.5 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளித்தது. இதனால் மாநகர பேருந்து ஓட்டுநர்கள் மிகவும் சிரமத்துடன் பேருந்தை இயக்கினர். இதேபோல் மழைநீர் வெளியே செல்ல வழி இல்லாமல் ஆவடி பேருந்து நிலையம் வெள்ள நீரில் தத்தளித்தது. இதற்கு தீர்வு காண மழைநீர் வடிகால்களை அமைக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட திருமுல்லை வாயில் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழை வெள்ளத்தால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். சோழன் நகர், ஆடியபாதம் தெரு, பிள்ளையார் கோவில் தெரு, பல்லவன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளம் குடியிருப்புகளை சூழ்ந்தது. இதேபோல் ஆவடி நேரு பஜார், சிடிஎச் சாலை, சோளம்பேடு, சேக்காடு போன்ற மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்தது. மோட்டார்கள் மூலம் மழைநீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர்.
பட்டாபிராம் சேக்காடு பகுதியில் சமீபத்தில் திறக்கப்பட்ட ரயில்வே சுரங்கப்பாதையில் 2 அடிக்கும் மேலாக மழைநீர் தேங்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் சேக்காடு, கோபாலபுரம், தென்றல் நகர், கரிமா நகர், ஆவடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை மற்றும் புறநகரில் கனமழை காரணமாக முக்கிய சாலைகள் வெள்ளக்காடாக மாறிய நிலையில் ஒவ்வொரு மழைக்கும் கடுமையாக பாதிக்கப்படும் ஆவடி பூந்தமல்லி சாலையில் வெள்ள பாதிப்பின்றி போக்குவரத்து சீராக இருந்தது. திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1 லட்சம் சதுரடியில்.